பாப்போம். யார் குளிக்கிறாரா? சரி போலாம். எப்படி வந்த? வாய் எப்படி பிறந்துட்டா? ஐயோ, வாய்க்குள்ள கொசு போறதுக்கு கூட தெரியாம இருக்காளே. வாய மூடுடி, வாய்க்குள்ள கொசு போறது. வாய பேன் தந்து வச்சுட்டு பாத்துட்டியா? அப்படின்னா மரியாதை ரொம்ப குறையுது. ஆனா எனக்கு இப்ப வேற ஒண்ணு தோணுது. எனக்கான நல்ல புரியுது. போகிறதுக்கு வந்து மிஸ் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி தான் வேணும். போண்டாட்டி வேணா? எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது. விட்டாதானே மேடம்? விட சொல்றியா? அடி பார்ப்பேன். ஒரே ஒரு லிப்ல குடிச்சுக்கவா? கிஸ் மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? நிறைய வாட்டி கிஸ் வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் எந்த ரகத்துல போய் சேருமா? நாளைக்கு 1000 கிஸ் கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். என்ன சொல்றீங்க? சரி, என் பொண்டாட்டி நான் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். ஒரே ஒரு கிஸ் வந்து படும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? சரி சரி, ஒரே ஒரு கிஸ் மட்டும். எனக்கு டைம் ஆச்சு. இல்லனா ஏன்டா நீ பேய் மாதிரி கத்துவ? மூடிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. எனக்கு ஹாஸ்பிடலுக்கு போகவே தோணல. கல்யாணத்துக்கு முன்னே இப்படினா கல்யாணத்துக்கு அப்புறம் முடியாது போலயே. நான் இப்படியே இருந்தா நீ ஹாஸ்பிடலுக்கு போகாம என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்பயே நான் போறேன்டா. ஒரு பாட்டை போட்டு விட்டு முடிச்சு விடுங்க. நீங்க எப்படி மிஸ் பொண்டாட்டி விடுறது? ஏதாச்சும் சொன்னாதான் விடுவியா? ஒரு டவுட், எப்படி நீ இந்த மாமா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? ஐயோ, அவசரப்பட்டு உண்மையை சொல்லட்டுமா? அதுங்க வந்துங்க மிஸ் பொண்டாட்டி.
என் பொண்டாட்டி நான் அப்படி சொல்லுவேனா, அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பாத்துக்கிறேன். இப்படிதான் இருப்ப, எப்ப வேணா பாத்துக்கலாம், எப்ப வேணா சைட் அடிச்சுக்கலாம். ஒரு சைட் எடுப்பாங்க. நீ சொல்லணும் சொன்னே நான் ஆனதுன்னா சரி, சிரிக்கவே தெரியாது எனக்கு. சிரிக்க தெரியாம அப்ப என்ன ரத்த காட்டிக்கலாம், மூஞ்சி இப்ப நீ ரத்த காட்டியன்னு சொல்லி காட்டுற. ஐயோ ஏண்டா இன்னைக்கு வாய் இப்படி கொளருது. அது தேவதையை தான் நான் காட்டேரின்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க தேவதை. என்னதான் நியாயம் வச்சாலும் எனக்கு உண்மையில இப்ப கோவம் அதிகமா தான் ஆகுது. ஆகுதுன்னா கொடுத்தா குறைஞ்சிருமே. உடைச்சிருவோம் பொறுக்கி நாயே. பொறுக்கி நாயா? மாமா பார்த்து சொல்ற வார்த்தையாமா இது? ஓய் ஐ லவ் யூ. கேட்கல. ஐ லவ் யூ. ரிப்ளை வேணும்ல. I love you. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா என்ன? I love you, love you. Yes, I love you. கிஃப்ட் இருக்கு, நான் எனக்கு கொடுக்கவா? வேணா, ரொம்ப அலும்பு பண்ணாத. கிஸ்ஸெல்லாம் இல்லை, வேற ஒரு கிஃப்ட், அது நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப நீ வெளியே போவேன், ஏதோ மனசுக்கு வேற மாதிரி தோணுது. சாரி, எப்பயுமே நான் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பேன், இப்ப நீ கேட்க ஆரம்பிச்சிட்டியா? கொண்டுருவேன், இது வேற. ஏன்னு தெரியும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல தாண்டி போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவேன். 5 நிமிஷம் தான் இருக்கு டைம், அதுக்குள்ள வரணும், இல்லைன்னா ரூமுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். பால்கனியில கூட படுத்துப்பேன், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்படியோ அந்த இமேஜை வாங்கி வச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போய் கொடுக்கணும். வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, பிரேக் போட முடியல. ஐயோ திடீர்னு பிரேக் பிடிக்கல. ஐயோ மண்ணுக்கு லாரி வருது. இந்த கிஃப்ட் உனக்கு தான் வாங்க நினைச்சு, ஆனா இதுவும் முடியலடி. என்னால இதுக்கப்புறமா என்னால என் வீடு காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியல. ஐ லவ் யூ முதல்ல. எனக்கு சொல்ற கிட்ட எவ்வளவோ விஷயம் எனக்கே தெரியலக்கா. எப்படி இருக்கு டாக்டர்? இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு, பட் ஆனா அது சொல்லுங்க சிஸ்டர். ஐ மீன் அவரு அது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இமீடியட்லியா இப்போ அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் நடந்தே ஆகணும், இல்லைன்னா அவர் உயிருக்கு பாதிப்பு இருக்கு. சொல்றீங்க
அவருக்கு ஆர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். இமீடியட்டாக ஆர்ட் ரெடி பண்ண முடியும்னா பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு 6 month டைம் இருக்கு, அதுக்கு மேலே அவர் தெரியல. இன்னைக்கு ஆர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எப்படி சொல்கிறேன்? என் வயசுக்கு நானே ஹார்ட் கொடுக்குறேன். என்ன ஆகும்டி? எனக்கு தெரியாதுக்கா, பட் ஆனா என் மகேஷ் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். யாரும் கொடுக்க வேணாம், என் பையனுக்கு நானே ஹார்ட் கொடுக்குறேன். இல்ல வேணாம், யாரும் மகேஷ்க்கு ஹார்ட் கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன். இது நாடா சுயபாரத முடிவுதான். ப்ளீஸ் சிஸ்டர், ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இப்போ மகேஷ்க்கு பார்க்கலாமா? ஷுவர், பட் ஆனால் இப்போ நீங்கள் தானே ஹார்ட் கொடுக்குறீங்க, இதில் ஏதாச்சும் முடிவு மாற்றங்கள் இல்லைல்ல? டாக்டர், நான் எந்த முடிவும் மாற்றிக்க விரும்பலை. மகேஷை பார்க்கலாமா? யா, அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், பட் ஆனால் 5 நிமிஷம் தான் டைம், கூட பார்த்துட்டு வாங்க. சரி டாக்டர், நான் ஆப்ரேஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. மகேஷ், எனக்கு வேறு வழி தெரியல, அப்படி விட்டுட்டு போட்டுட்டாரு, அடிச்சதில்லை. ஆனா நீ நல்லா இருக்கணும்னா என் உயிரை கூட நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன்டா. ஐ லவ் யூ மகேஷ். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் என் பூமிகா கூட ஒன்றா இருக்கணும், எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனா நீ எப்பவுமே என் நினைப்போட இருக்க வேணாம். ஐ லவ் யூ மகேஷ், ஐ லவ் யூ. I love you. I love you so much. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுது, 2 பேர்த்துக்கும் பாஸ் ரொம்ப குறையுது. சீக்கிரம். ஆமாம், கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் போகுது. இது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. தேங்க் காட், ஆப்ரேஷன் எப்படியோ கரெக்டாக முடிச்சிட்டோம். தேங்க் காட், அவரை காப்பாற்றி ஆயிடுச்சு. இதை நான் உங்கள் ஃபேமிலி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.